வரவு செலவு கணக்கு வந்து எழுதுறதுக்கு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க? ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வரவு செலவு கணக்கு அப்படின்றத வந்து எழுதி நம்ம ஃபேமிலிய வந்து ரன் பண்றப்ப தான் நம்மளால ஈஸியா பணம் வந்து சேமிக்க முடியும். குறைஞ்சது ஒரு 3 மாசத்துக்காவது நம்மளுடைய வருமானம் என்ன? அதுல என்ன செலவுகள் பண்றோம் அப்படின்றத வந்து நோட் பண்ணி வைங்க. அப்படி பண்றப்போ ஈஸியா உங்களுடைய சேமிப்ப வந்து அதிகப்படுத்த முடியும். அதோட நம்மளுடைய தின செலவு, மாத செலவு, வார செலவு இந்த மாரி எல்லாமே நோட் பண்ணி வைக்கணும். சேவிங்ஸயுமே நோட் பண்ணணும். நான் வந்து இந்த டைரி 2014ல இருந்து என்னுடைய மாத செலவுகள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதுக்கடுத்து இந்த டைரி வந்து என்னுடைய சேவிங்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த டைரியில வந்து நோட் பண்ணி வைக்கிறேன். இந்த மாரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. நான் வந்து என்னுடைய தின செலவு, வார செலவு, மாத செலவெல்லாம் இப்படிதான் நோட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்ப தினம் தினம் வாங்கக்கூடிய பால், காய்கறி, பூ இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்த மாரி நோட் பண்ணி வச்சு மாத கடைசியில டோட்டல் பண்ணி பார்க்கணும். இந்த மாரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நம்மளுடைய திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனல விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி